student? Good morning. How are you? I am fine. How are you? I am also fine. Thank you. Have you finished eating morning? Yes, please. Have you had your breakfast? Yes, please. Okay, today we are going to learn about alphabet letters and sounds. Okay? Yes, please. How many alphabet letters in English? 26 letters. Isn't it? Yes, please. Okay. Alphabet letters 26. They are divided into two types: vowels and consonants. What are the vowels? A, E, I, O, U. What are the consonants? C. Remaining vowels, remaining 21 letters are consonants. Okay. Yes. And then sounds are 44. English la letters oda sounds enna ipo alphabet letters வந்து பாத்தீங்கன்னா 26 ஆனா அதோட sounds என்ன 44 sounds இருக்கு. ஓகேவா? அப்போ 44 sounds எங்க இருந்து வருது அப்படினு சொன்னா இப்போ இங்க புரியுது வருதா? இப்போ A க்கு 2 வருதுல? E க்கு 2, I க்கு 2, O க்கு 2, U க்கு 2, 3 புரியுதா? இப்போ அந்த சவுண்ட்ஸ் எப்படி பிரியுதுன்னு தெரியுதா? இப்ப லெட்டர்ஸ் வந்து 26 தான், ஆனா சவுண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு வருது? 44. ஓகேவா? இப்போ 44 சவுண்ட்ஸும் நம்ம பிரிக்கலாம். vowels and consonants. vowels வந்து 20 sounds. vowel sound எத்தனை? 20 sounds. consonant sound எத்தனை? 24. Again divided into the vowel sound, pure vowel and dicta. pure vowel and dicta அப்படி பிரியும். இதுல pure vowel எத்தனை அப்படினா 12. dicta எவ்வளவு? 8. ஓகே? இப்போ சவுண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம vowelsல வந்து 20 இருக்கு இல்லையா? இன்னும் சவுண்ட்ஸ் இருக்கு, நம்ம கொஞ்சமா தான் எழுதி போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சவுண்ட்ஸ்ல நம்ம எப்படி வந்து அந்த வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, ஏ ஓட சவுண்ட் என்ன? இது வந்து ஷார்ட் சவுண்ட்னு சொல்லலாம். குறி, தமிழ்ல குறி. அதே மாதிரி ஏ ன்னு ஒரு சவுண்டும் இருக்கு. ஏக்கு அதே லெட்டரோட சவுண்ட் ஏ அப்படிங்கிற சவுண்டும் இருக்கு. இது வந்து நாங்க லாங் சவுண்ட்னு சொல்லலாம். புரியுதா? சரி, anyone say the a word? ஏல ஆரம்பிக்கிற, அதாவது ஆ சவுண்ட்ல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை அம்மா. அம்மா, வெரி குட், சூப்பர். and then ஏல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை ஏரோப்ளேன். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ஒன் இ. இ ஓட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஏ ஒரு சவுண்ட் இருக்கு, இன்னொரு இ அப்படிங்கிற சவுண்டும் இருக்கு. இப்போ ஏ ஓட சவுண்ட்ல நம்ம ஏல என்ன லெட்டர்ஸ் வருது? எக். ஓகே, and then e ல eagle, சூப்பர். ஓகே, and then i ஓட சவுண்ட் e. லாங் ஷார்ட் சவுண்ட்ல பாத்தீங்கன்னா e வருது, லாங் சவுண்ட்ல i. இப்போ இதனோட சவுண்ட் வர்ற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்க. ink. ink, ink. are you understand? yes miss. ஓகே, இப்போ நெடி லாங் வவல்ல வர்ற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்க. ஐஸ்கிரீம், சூப்பர். are you like ice cream? yes. okay, I am also like. and then o ஓட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஓ இன்னொன்னு ஓ. ஓகேவா? இது குறி, இது நெடி. இந்த ஓ சவுண்ட்ல வர மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்க. ஓவல். ஒன். ஓகேவா? ஓ n e 1. இது வந்து ஓ சவுண்ட். அதே மாதிரி ஓ ஓனர். ஓகேவா? who is the owner of the school? government, isn't it? yes or no? yes. owner. and then u ஓட சவுண்ட் பாத்தீங்கன்னா யூ. மூணு சவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? யூக்கு வந்து நம்ம யூ வந்து ஆலன்ற சவுண்ட்லயும் ஆரம்பிக்கலாம், யூன்ற சவுண்ட்லயும் ஆரம்பிக்கலாம், மூன்ற சவுண்ட்லயும் ஆரம்பிக்கலாம். ஆல் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை அம்ப்ரெல்லா. ஓகே, சூப்பர். ஓகே, and then யூனிவர்சிட்டி. இப்போ காலேஜ்ல வந்து யூனிவர்சிட்டி சொல்றோம் இல்லையா? அதோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம யூ என்ன படிக்கிறோம்? யூ படிக்கிறோம். and then ஊ சவுண்ட் எங்க வருது? உதகமண்டலம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி உதகமண்டலம் நம்ம டூரிஸ்ட் பிளேஸ். உதகமண்டலம் ஊட்டி, கொடைக்கானல்
கொடைக்கானல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம யூக்கு ஊ சவுண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி உத்தமபாளையம் இதெல்லாமே வந்து யூ சவுண்ட் ஊ வரும் ஓகேவா already know this yes already understood yes சரி இதே மாதிரி ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல நமக்கு கான்சனன்ட்க்கும் சவுண்ட்ஸ் இருக்கு ஓகேவா இந்த கான்சனன்ட்ஸ்க்கும் நம்ம அந்த மாதிரி வேர்ட் கிரியேட் பண்ணி இந்த சவுண்ட்ஸை படிச்சிட்டோம்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் இங்கிலீஷ் ஸ்போக்கன்ல கொண்டு வர முடியும் அதே மாதிரி we are develop more and more our speaking skill okay நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ல அழகா டெவலப் பண்ணிக்க முடியும் ஓகேவா ரெடியா படிக்கலாமா இது எல்லாத்துக்குமே நீங்களே ஒரு வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க நாளைக்கு இந்த வீடியோவை நாம பார்க்கலாம் ஓகே